OPOS என்பது ஒன் பாட் ஒன் ஷாட். சமைக்கும் முறையை எளிமைப்படுத்தவும் எரிபொருள் சிக்கனத்தை மனதில் கொண்டும் உருவாக்கப்பட்ட சமையல் முறைதான் இந்த OPOS. இந்த முறையில் சுவையாக சமைப்பதற்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் OPOS எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் OPOS ரெசிபிஸ் தேவைப்படும். அது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு 9965557180 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். Hi, my name is Jency. நான் ஆக்சுவலி கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கேன் இன்றைக்கி. ஓகே, அதனால எனக்கு பசங்க வேறு கொஞ்சம் ஸ்பெஷலாக கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு பிரியாணி OPOS ரெசிபி, ஸ்டாண்டர்ட் ரெசிபி தான் நான் ட்ரை பண்ண போகிறேன். Let's try. First, chicken. Chicken first போட்டு புதினா, coriander leaves, அதுக்கப்புறம் curd. எல்லாம் அந்த ரெசிபியில் இருக்க ஸ்டாண்டர்ட் ரெசிபி. அதை பார்த்து நான் அப்புறம் caramelized onion, அதுக்கப்புறம் மசாலாஸ், இந்த பிரியாணி மசாலா, கரம் மசாலா, அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் கீ, அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த லெவல் நல்லா கரெக்டாக வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த தண்ணியை ஊற்றணும். Then 2 green chilies, then we need to mix salt with rice. மிக்ஸ் பண்ணிட்டு தான் போடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணணும். ஜஸ்ட் லெவல் பண்ணணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு ஜஸ்ட் ரைஸ் போட்டுட்டு நல்லா லெவலாக நல்லா வைக்கணும். ஓகே, நான் இப்போது இந்த பாட்டுக்குள்ளே வச்சுட்டு டைம் செட் பண்ணணும். நான் போய் CBRன்னு இருக்கும், சிக்கன் பிரியாணி. ஓகே, CBR. அப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 20 minutes காட்டுது. ஓகே, மீன் வாயில் கொஞ்சம் வேலையை முடிக்கலாம். இந்த மெயில்ஸ் எல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணி அதுக்குள்ளே இது ரெடி ஆகிடும். ஓகே, யூஸ்வலி எனக்கு இதை பண்ணுறதுக்கு மினிமம் 1 hour or 2 hours ஆகும். இப்போ எனக்கு கிச்சனெல்லாம் போக தேவையில்லை. இந்த ஒர்க் இந்த டேபிள்லே உட்காந்து குக்கிங் பண்ணலாம் ஈஸியாக. இது ஒன்று அந்த ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஓகே, பீப் சவுண்ட் கேட்டது. ஐ திங்க் இட்ஸ் டன். ஓகே, ஒரு 10-20 minutes இருக்கட்டும். Meanwhile, let me finish remaining my work. இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ்னால் நாம் இடையில கிச்சன் போய் பார்க்குறது அதெல்லாம் இல்லை. இது ஆட்டோமேட்டிக்காக இப்போது ஸ்டாப் ஆகிடுது. அதுவும் இந்த ரிமைனிங் வெசல் கிளீனிங் எல்லாம் அந்த ப்ரிப்பேர் பண்ணால் சின்ன சின்ன போட்டு தான் அது ஈஸியாக எனக்கு அது ஒரு 10 minutesலேயே அந்த வேலை முடிஞ்சுது. அதுக்கு முன்னாடி இந்த ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு 20 minutes தான் ஆயிருப்பேன். இந்த எல்லாம் க்ளீன் பண்ணி அந்த வேலை ஒரு 20 minutes தான் மேக்ஸிமம் எடுத்திருப்பேன். ஸோ அதனால் எனக்கு இது கம்ஃபர்டபுளாக தோணுது. ஏன்னா முன்னாடியெல்லாம் ஒரு சிக்கன் பிரியாணி பண்ணோன்னா வீக்கெண்ட் தான் எனக்கு அதை பற்றி யோசிக்க முடியுது. ஒரு ஒர்க்கிங் டே எல்லாம் எனக்கு கண்டிப்பாக அதை பற்றி யோசிக்கவே முடியாது. இப்போது இந்த பாட்னாலே எனக்கு ப்ரிப்பரேஷன் டைமு, குக்கிங் டைமு, போஸ்ட் குக்கிங் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக தான் ஃபீல் பண்ணுது. ஓகே, இது நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் அந்த ஃபீட்பேக் எனக்கு சொல்ல முடியும். கண்டிப்பாக இது நான் பாசிட்டிவ் தான். நம்ம என்ன கேள்விப்பட்டு தான் இது வாங்கியிருக்கு. லெட்ஸ் சி. ஓகே, வெயிட்டிங் டைம் ஓவர் ஆச்சு. லெட்ஸ் ட்ரை ஓப்பன். ஓகே, கரெக்டாக இருக்குது. லெட்ஸ் ட்ரை. அது நல்லா இருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, நான் இப்போ கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ் மிக்ஸ் பண்ணி நல்ல ஸ்மெல் என்ன இருக்குது இன்னைக்கு சிக்கன் பிரியாணி ஸ்பெஷல். சிக்கன் பிரியாணியா? இவ்வளோ சீக்கிரமாக எப்படி? இப்போ தான் உட்காந்துட்டு இருந்தேன், ஏதோ வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். சிக்கன் பிரியாணி ஆமாம், அதுதான் இந்த பாட் மேஜிக். ட்ரை பண்ணி பாருங்க.
நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. மேஜிக்குன்றாங்க, பாட் மேஜிக். டெஃபினெட்லி இட்ஸ் மேஜிக் டூ. ஓகே, கிட்ஸ் வந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்க போகுது. ஒரு வீக் டேயில் பிரியாணி இவ்வளோ சீக்கிரமாக பண்ணி முடிக்க முடிஞ்சது. டெஃபினெட்லி வந்து எங்கள் மாதிரி எல்லாருக்கும் வந்து ஒரு பிளெஸ்ஸிங்காக இருக்கும்னு நினைக்கிற இந்த ப்ராடக்ட். ஸோ ஐ ரெக்கமெண்ட் திஸ். இங்கே எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஷீ பீங் அ ஹோம் மேக்கர் அண்ட் ஒர்க்கிங் உமன், இஃப் வேலை பண்ணிவிட்டு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக பண்ண முடியுதுன்னா எல்லாருமே இந்த 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 பாட் மேஜிக் ட்ரை பண்ணலாம். We all recommend it. Please use this. Thank you.